ஒரு அழகான காட்டுல பறவைங்களெல்லாம் வாழ்ந்துட்டு வந்தாங்க. இப்போ வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஐஸ்கிரீம் வியாபாரி ஐஸ்கிரீம் வித்துட்டு இருந்தாரு. அம்மா அம்மா ஐஸ்கிரீம் வண்டி வருது, ஐஸ்கிரீம் வாங்கி தாங்கம்மா. அம்மாட்ட காசு இல்ல செல்லம், அம்மா உங்களுக்கு நாளைக்கு வாங்கி தரேன், ஃப்ரூட் சாப்பிடுங்க சரியா? காஞ்சனா வீட்லேயும் குட்டை ஐஸ்கிரீம் கேட்டான். உடனே காஞ்சனா வந்துட்டு போச்செல்லாம் போய் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுடா அப்படின்னு சொல்லி காசை எடுத்துக்க சொல்லி அனுப்பி விட்டுருச்சு. அவனும் ஐஸ்கிரீமை வாங்கி ஜாலியாக சாப்பிட்டான். இப்படியே அவங்க அம்மா வச்சிருக்க காசெல்லாம் தெரியாம திருட ஆரம்பிச்சிட்டான். ஷானுவை விளையாட கூப்பிட குட்டா வந்தான். அப்போ அந்த அலமாரியில் இருந்த காசை குட்டா பார்த்துட்டான். பார்த்த உடனே அந்த காசை திருடிட்டு போயிட்டான். ரீனுக்குருவி வீட்டுக்கு வந்து பார்த்தப்ப காசை காணோம். ரீனுக்குருவி ஒரே அழுக ஆரம்பிச்சிருச்சு. ஷானு யாராவது வீட்டுக்கு வந்தாங்க? ஆமாமா குட்டா வந்தான். வா ஷானு குட்டா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி குட்டா வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. ஏ குருவி, எதுக்கு சத்தம் போட்டுட்டு இருக்க? அமைதியா இருக்க மாட்டியா? பயம் விட்டு போச்சா உனக்கு என்ன கண்டு? காஞ்சனாக்கா அவங்க பையன் தான் என் காசு. ரீனுவை பேச விடாம அனுப்பி விட்டுருச்சு காஞ்சனா. கட்டா, என் பிறந்த நாளுக்கு நெக்லஸ் வாங்கித்தாங்க கட்டா. ஏய், நானே கையில காசு இல்லாம இருக்கேன், நீ வேற கோவத்தை தூண்டாத, பேசாம போயிரு, அடி வாங்கிருவ அப்படின்னு கட்டா கத்த ஆரம்பிச்சிருச்சு. அம்மா வேற பிறந்த நாளுக்கு நெக்லஸ் கேட்குறாங்க, என்ன பண்ணுறது? திருடுவோமா? சூனாப்பான ஆன்ட்டி வீட்டுக்கு போய் அங்கே நெக்லஸ் இருக்கும், எடுத்துகிட்டு வந்து அம்மாவுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாமான்னு யோசிச்சான். சூனாப்பானா இப்படி தனியாக யோசிக்க ஆரம்பிச்சது. போர் அடிக்குது, என்ன பண்ணுறது? ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு சாப்பிட போகலாமா? ரொம்ப போர் அடிக்குது. ஓகே, அதான் கரெக்டான இது. ஓ, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு ஷாப்பிங் போயிட்டு சாப்பிட்டுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி பறக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை பார்த்த குட்டா வந்து வீட்டுக்குள்ளே வர முயற்சி பண்ணிட்டு இருக்கான். சூனாப்பானா பறந்து வெளியே போனோடனே குட்டா வீட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டான். வந்து அந்த நெக்லஸை எடுத்து ரெக்கைக்குள்ளே மறைச்சி வச்சுட்டான். ரிட்டன் வந்த சூனாப்பானா என்னடா நெக்லஸை மட்டும் காணான்னு யோசிக்க ஆரம்பிச்சு பதட்டமாக ஆரம்பிச்சிருச்சு. உடனே போலீஸுக்கு ஃபோன் பண்ணலான்னு சொல்லி போலீஸுக்கு ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு போலீஸ் வர்றதுக்குள்ளே வீட்டுக்குள்ளே இருக்க சிசிடிவியை செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே சமயத்தில் குட்டா எடுத்துகிட்டு வந்த நெக்லஸை வேறு இடத்துல மறைச்சி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அலமாரிக்கு பின்னாடி மறைச்சி வைக்கிறான். மறைச்சி வச்சுட்டு இப்போ தான் நிம்மதியாக இருக்கான், எப்படியோ மறைச்சி வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே பறந்து போகிறான். சூனாப்பானா யார் நகை எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியும், சிசிடிவியில் நான் பார்த்துட்டேன்னு சொல்லி அவங்கக்கிட்ட யாருன்னு சொல்லிகிட்டு இருக்கு. பக்கத்து வீட்டில் இருக்க குட்டா தான் எடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு போலீஸ்கிட்ட. போலீஸ் வந்து குட்டாவை அடிக்கிறாங்க. குட்டா நான் எடுக்கலை சார், நான் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்கிறான். உடனே காஞ்சனா வந்து சார் நிறுத்துங்க சார், எதுக்கு என் பையனை அடிக்கிறீங்கன்னு சொல்லி பேச ஆரம்பிச்சுது. போய் நெக்லஸ் எடுத்துட்டு வா அப்படின்னு போலீஸ் மிரட்டவும் குட்டாவும் நெக்லஸ் எடுத்துட்டு வந்துட்டான். காஞ்சனாவும் குட்டாவும் அழுக ஆரம்பிச்சுட்டாங்க. நெக்லஸை எடுத்து சூனாப்பானா கையிலேயே கொடுத்துட்டான். சாரி ஆண்டி, தெரியாமல் எடுத்துட்டேன், மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு குட்டா நெக்லஸை கொடுத்துட்டான். ஏய் குட்டா, வெளியே வா. குட்டாவை எல்லா பறவையும் முன்னாடி போலீஸ் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காஞ்சனாவும் குட்டாவும் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே குட்டா சார், நான் இனிமேல் இந்த தப்பு பண்ண மாட்டேன் சார், விட்டுருங்க சார்னு அழுக ஆரம்பிச்சிட்டான். போலீஸ் சார் அட்வைஸ் பண்ணி அவனை அனுப்பிச்சி விட்டாங்க. அப்போ ஒரு பறவையாக கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டுக்கு வெளியே காஞ்சனாவும் குட்டாவும் வெளியே உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. நான் சொல்லும் போது உங்க பையனை கண்டுச்சிருந்தீங்கன்னா எனக்கு இந்த அளவுக்கு வந்திருக்குமா காஞ்சனாக்கா? அதிகமா உங்க பையனுக்கு செல்லம் கொடுத்து அவனுக்கு எடுத்துட்டீங்க. குருவி கிளம்பி போயிருச்சு. அம்மா அம்மா இனிமேல் தப்பு பண்ண மாட்டேன், திருட மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன், இனிமேல் எந்த தப்பு பண்ண மாட்டேன்னு மன்னிப்பு கேட்டு வீட்டுக்கு பறந்து போயிட்டான் குட்டா. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.